வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிகவும் சக்தி வாய்ந்த கருப்பணசாமி கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பணசாமி கோயில் பார்த்திங்கன்னா சென்னிமலைக்கு பக்கத்தில், அதாவது மொசக்குட்டி வலசு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. நம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இந்த கருப்பணசாமி கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் அரிதான ஒரு கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக மிக அற்புதமான சக்தியுள்ள தெய்வங்களை கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் சுற்றியும் நம்ம நாய்களுடைய சிலை, நம்ம முன்னோர்களுடைய சிலைகள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி நிறைய அந்த சிலை வச்சுருக்கிறாங்க. இதில் நம்மளுடைய முன்னோர்களின் வழிபாட்டு தரத்தை பறைசாற்று வகையில் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய குதிரை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒருக்கா 2 தடவைனாலும் வந்து அரசை போடுறாங்க நிறைய பேர், கிடாயும் வெட்டுறாங்க. அப்புறம் இந்த கருப்பணசாமி கோயிலை பற்றி இந்த ஊரினுடைய ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதாவது நைட் 12 மணிக்கு மேலே இந்த கருப்பணசாமி கோயில் பார்த்திங்கன்னா சாமி வேட்டைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வேட்டைக்கு போகும்போது நாம் குறுக்க வந்தால் அடிச்சிரும்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நொய்யலாறு ஒரு வரலாங்களவு தான் இருக்குது. அந்த நொய்யலாற்றுக்கு சாமி வேட்டைக்கு போகும்னு சொல்கிறாங்க. நைட் 12 மணிக்கு மேலே தீப்பந்தத்தை ஏற்றிக்கிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலில் இதுவும் ஒன்றுங்க. அதாவது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னிமலைக்கு போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே 4 ரோட்லேருந்து உள்ளே பிரியணுங்க. அதில் பார்த்திங்கன்னா மொசக்குட்டி வலசுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. உங்களால் முடிஞ்சால் போய் பாருங்கள். உங்களுக்கும் நீங்கள் வேண்டுனதை கருப்பணசாமி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு வந்தால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அது கண்டிப்பாக நிறைவேறிடும்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து கோயிலுக்கு அடசல் போடுறது இப்படி நிறைவேறி வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இது நான் எடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எடுத்தது. அதனால் கூட்டம் இல்லை. காலையிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டினுடைய நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த சாமி கோயிலில் போய் கண்டிப்பாக கும்பிடுங்க. உங்களுக்கும் நல்லதே நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னாவே மனசு ரிலாக்ஸ் ஆகிடுது. ஏன்னா சுற்றி வயக்காடு, அற்புதமான இடமா இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றி வயக்காடு, அற்புதமான இடம். நீங்களே வந்து பாருங்கள், மனசு அமைதியாக இருக்குது. அப்புறம் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அடசு போடுற இடம். இந்த தனியாக இங்கே இந்த பக்கம் கட்டியிருக்கிறாங்க. இதில் நம்ம வந்து அடசு போடுறது போன்றவை இந்த பக்கம் பண்ணிக்கலாமுங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, அற்புதமான இடமா இருக்குது. நீங்கள் காரு பஸ்ஸு எதில் வந்தாலும் நிறுத்துறதுக்கும் நல்ல இடமும் இருக்குது.